இவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களா நீங்களே சொல்லுங்களேன். தளபதி விஜய் அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு என்னோட சப்போர்ட்டை தான் வந்து நான் வந்து காமிச்சேன். ஓகேவா? அப்படியே வந்து நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலுமே ஓட்டு நீங்க வந்து போட்டீங்கன்னா அது ஏன் தப்பா உங்க தப்பா? நீங்க ஒரு ஒப்பீனியனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அந்த ஒப்பீனியன் உங்க ஃபாலோவர்ஸ் உடைய திங்கிங் பேட்டர்ன் அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே சேஞ்ச் பண்ணும். சரி இவங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், இவங்களே டிவிக்கு ஓட்டு போடுறாங்க, நம்மளும் டிவிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நீங்கள் வந்து சாதாரணமாக கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவீங்க, நான் டிவிக்கு ஓட்டு போட போகிறேன், இந்த ஹோட்டலில் தான் நான் சாப்பாடு சாப்பிட்டேன், இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கடையில் தான் நான் ட்ரெஸ் வாங்கினேன், ரொம்ப சீப்பாக இருக்குது, 3 வாங்கினா 1 ஃப்ரீ, நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் உங்கள் ரீல்ஸ் பார்க்குறவங்க அது ஒரு ரெக்கமெண்டேஷனாக எடுத்துப்பாங்க, உங்கள் ஆடியன்ஸ் வந்து அது ஒரு ரெக்கமெண்டேஷனாக எடுத்துப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் சரியாக வரலன்னா கேள்வி தான் கேட்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நடக்குது.